வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆரோக்கியம் இருந்தா மட்டும் தான் நம்மளோட அத்தனை செயல்பாடுகளும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில தான் நம்மோட ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை தொடர்ச்சியா இந்த ஆரோக்கியம் தொடர்பான முன்னெடுப்புகள நம்ம எடுத்து வந்துட்டே இருக்கிறோம். அதாவது பிரத்யேகமா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு இந்த ஆரோக்கியம் தொடர்பா நம்மளோட ஆலோசனைகள் வழங்குறதுக்காக நம்மளுடைய ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை ஹெல்த் பேசிக்ஸ் அப்படின்ற ஒரு துறைய நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். www.healthbasics.in அப்படின்னு குடுத்தீங்கன்னா, எங்களுடைய மருத்துவர்கள் உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்குறாங்க. இன்றைய நிகழ்வு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா இருக்குது. கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம விட்டா கூட அது நம்மள விடுறதா இல்ல. தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, நம்மள தொரத்திட்டே இருக்குன்னு சொல்லலாம். கொரோனா அப்படின்றப்ப முக்கியமா அது பாதிக்கக்கூடிய விஷயம் நம்மளோட நுரையீரல தான் இருக்குது. நம்மளோட சுவாச குழாயெல்லாம் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அது தொடர்பான நமக்கு பல சந்தேகங்கள், கேள்விகள் இருந்துட்டே தான் இருக்குது. என்னதான் வந்து நம்ம தொடர்ச்சியா இது தொடர்பான விஷயங்கள் நம்ம வந்து காதால கேட்டாலும், படிச்சாலும், பல மருத்துவர் ஆலோசனைகள் நம்ம தொடர்ச்சியா நம்ம கேட்டுட்டே இருந்தா கூட, இந்த சந்தேகம், பயம் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. அந்த அது மாரி இருக்கிறப்ப, நமக்கு ஒரு நல்ல ஒரு இதுல தேர்ந்த வல்லுநர்களோட ஆலோசனை தொடர்ச்சியா நம்ம வந்து நம்மளோட பாதுகாப்புல முக்கியமா இருக்குது. அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட அ கேள்விகளுக்கும், சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பதில் தரக்கூடிய ஒரு வல்லுனரா ஒரு நம்முடைய மருத்துவர் டாக்டர் லோகநாதன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கார். அவர் வந்து நம்முடைய சந்தேகங்களுக்கும், கேள்விகளுக்கும் பதிலளிக்க உள்ளார். பார்வையாளர்கள் உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் ஏதேனும் இருப்பின் நம்முடைய சாட் பாக்ஸ்ல உங்களோட கேள்விலாம் போட்டீங்கன்னா, நான் அந்த கேள்விகளும் இதுல வந்து இந்த நிகழ்வுல வந்து நம்ம எடுத்துட்டு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம். நன்றிங்க. நன்றி டாக்டர். டாக்டர் இப்போ கொரோனா காலகட்டம் உங்களோட அனுபவங்கள் ரொம்பவே கொஞ்சம் கடுமையா தான் இருந்திருக்கும். அது குறித்த ஒரு சிறு அறிமுகத்தோட நம்ம அப்படியே நிகழ்ச்சிய தொடங்கலாம். கொரோனா வந்து கடந்த 100 வருடங்களில் உலகத்தை மாற்றிய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அணுகுண்டை விட மிக சக்தி வாய்ந்த ஒரு கிருமியாவே, சக்தி வாய்ந்த ஒரு சாதனமாகவே வந்து கொரோனா வைரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு அடிப்படையில வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த லாஸ்ட் 1 இயர்ல வந்து உலகத்தையே மாத்தி போட்டிருக்கு, புரட்டி போட்டிருக்கு. வர்த்தகமானாலும், கல்வி ஆனாலும், நிகழ்வுகள் ஆனாலும், எந்த ஒரு மனிதனுடைய அன்றாட நிகழ்வுகள் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே வந்து இது கொரோனா என்ன ஆகும், கொரோனா வழிகாட்டும் நெறிமுறைகள் என்ன, இது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற சொல்லி ஒரு ரெகுலேஷன்ஸ் வரைக்கும் வந்து போயிருக்கு கொரோனா வந்த உடனே. இப்போ லாஸ்ட் 1 இயர், எவர் சின்ஸ் more than 1 year, 1.5 years, ever since the December 2019 or the early 2020 இருந்தே லாக்டவுன், அந்த வேலை பண்ணக்கூடாது, இந்த வேலை பண்ணக்கூடாது, அந்த நிகழ்வுகளுக்கு கட்டுப்பாடு, இந்த நிகழ்வுகளுக்கு கட்டுப்பாடு, இது ஆன்லைன் கிளாஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வந்து கட்டுப்பாடுகள் வந்திருக்கு. கொரோனா வந்த உடனேயே நம்முடைய ராமகிருஷ்ணா மருத்துவமனையில எல்லா வசதிகளும் செய்திருந்தோம், இப்பவும் இருக்கு. பேஷண்ட்ஸ், சஸ்பெக்ட் பேஷண்ட்ஸ் வந்தா எப்படி ஸ்கிரீன் பண்ணணும், என்னென்னலாம் சிம்டம்ஸ் வந்தா நம்ம வந்து அவங்கள வந்து சந்தேகப்பட்டு இந்த டெஸ்ட் கொரோனா இருக்குமான்னு சொல்லி பண்ணணும், எங்க ஐசோலேட் பண்ணி அவங்களுக்கு வந்து டெஸ்ட் எடுக்கிறது, எங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ஆழமா சிந்தித்து ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளோட ஒரு ப்ரோட்டோகாலைஸ் பண்ணி ஒரு ஐசிஎம்ஆரோட ரெக்கமெண்டேஷன்ஸ், ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நியூ டெல்லியோட ரெக்கமெண்டேஷன்ஸ், WHO ரெக்கமெண்டேஷன்ஸ், மற்ற ரெப்யூட்டட் பாடிஸோட கைட்லைன்ஸ் எல்லாம் வச்சு நமக்குன்னு ஒரு நெறிமுறைகளை வழிவகுத்து இந்த மாதிரியான கொரோனா இருக்கக்கூடிய நோயாளிகளை மிக நன்றாக மருத்துவம் பார்த்து நல்ல முன்னேற்றம் அடைந்து எல்லா நோயாளிகளும் வீட்டுக்கு போறது ரொம்ப வாழ்த்திட்டு போறாங்க. 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு மேல. ஸோ இரவு பகல் இல்லாம வந்து மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் வந்து இதுல முழுமையாக எங்களை ஈடுபடுத்தி கொண்டு நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து இப்போ ஃபீவர் இருக்கு, காஃப் இருக்கு, ஹெட்ஏக் இருக்கு, வாமிட்டிங் இருக்கு, லூஸ் மோஷன் இருக்கு, இந்த மாதிரி இல்லாம சிம்டமே இல்லாம வந்து வர்ற கொரோனா பேஷண்ட்ஸும் இப்போ அதிகமா இருக்காங்க. முன்னாடி எல்லாம் முதல் அலை வந்திருந்த போது 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, சுகர் இருந்தாதான், ப்ரெஷர் இருந்தாதான், ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாதான், கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமா வருது அப்படின்றலாம் இனிஷியலா ஏர்லி
ஏப்ரல் மே ஜூன் 2020 அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ கொரோனாவுடைய தாக்கங்கள் அதிகமாக நியூ வேரியன்ட்ஸ் வர வர எல்லா வயதினரும் அஃபெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்ப லாஸ்ட் இயர் எல்லாம் வந்து குழந்தைகளுக்கு ஒண்ணும் பண்ணாது, குழந்தைங்க பயப்பட வேண்டியதில்லை, இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. பட் இரண்டாவது அலை எல்லாம் வந்து இப்ப போயிட்டு இருக்கிற போது இந்த நோய் எல்லா வயதினரையும் தாக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. ஸோ மிக கடுமையான நோய். பட் அதே சமயம் ப்ரிவென்ஷன் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு, அதோட தாக்கத்தை குறைப்பதற்கான வழிமுறைகள் இருக்கு. இது ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட், ஒரு சோசியல் மூவ்மெண்டாக பார்க்கக்கூடிய ஒரு நோய். எல்லாரும் சேர்ந்து, ஒரு தனி மனிதன் மட்டும் இதை வந்து முயற்சி எடுத்து இதுல இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இந்த நோயிலிருந்து விடுபட முடியாது. அரசும் கவர்மெண்ட்டும் மற்ற ரெப்யூட்டட் மெடிக்கல் பாடிஸும், ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஎம்ஆர் ஒரு எனி அதர் பாடிஸ், எந்த பாடிஸ் இருந்தாலுமே எந்த அரசாங்கம் இருந்தாலுமே இதெல்லாம் வழிமுறைகள் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதை பின்பற்றக்கூடிய எக்ஸிகியூஷன் பார்ட் எங்க வருதுன்னா இண்டிவிஜுவல்ஸ் வருது, தனி மனிதர்கள். இது அது வயதானவர்களாக இருந்தாலும் இளம் வயதினா இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லோருடைய ஒரு பயன்பாடாக இந்த எல்லோரும் பின்பற்றக்கூடிய கோட்பாடுகள், கொரோனா வராம இருக்கக்கூடிய வழிமுறைகளை எல்லோரும் பின்பற்றக்கூடிய, எல்லா வயதினரும் பின்பற்றினால் ஒழிய இதுல இருந்து நம்ம விடுபட முடியாது. ஸோ இது ஒரு தனி மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்படிதான் இருக்கணும், இந்த வழிமுறைகளை பின்பற்றணும், இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் உடனே ஐசோலேட் ஆகிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நோய் ஆரம்பித்த பிறகு இது நாள் வரைக்கும் எல்லா மருத்துவரும் மருத்துவ பணியாளர்களும் அவங்களுடைய ஃபேமிலியை விட்டுட்டு டியர் ஒன்ஸை பார்க்காம வீட்டுக்கு போகாம டியூட்டி பண்ணி இந்த மாதிரி நோயிலிருந்து விடுவதற்கு மிக கடுமையான முயற்சிகளையும் உழைப்புகளையும் உரித்தாக்கி கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம ஃபர்தர் வேவ்ஸ் வராம இயல்பு நிலைக்கு வந்து வாழ்க்கை திரும்பணும் அப்படின்னா, உலகம் ஃபுல்லா திரும்பணும் அப்படின்னா, ஒரு தனி மனிதனும் கொரோனாவிலிருந்து விடுபடுவதற்கு, ஒரு கொரோனா தாக்கத்தை குறைப்பதற்கு அரசாங்கமும் ரெப்யூட்டட் பாடிஸும் மெடிக்கல் பாடிஸும் என்னென்ன வழிமுறைகள் சொல்லியிருக்காங்களோ அதை விழுந்து கடைபிடித்தால்தான் நம்ம இருந்து விடுபட முடியும். ஏதோ ஒரு ஊர்ல வந்து 10 பேர் கடுமையாக பின்பற்றாங்க, மற்ற 5 பேர் கடுமையாக பின்பற்றவில்லை பின்பற்றவே இல்லை அப்படின்னாலும் இந்த வேவ்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். There is no end for the number of waves. ஸோ எல்லாரும் வந்து கடைபிடிச்சாதான் இதுல இருந்து வர முடியும். ஏன் அப்படின்னா யாரை வேணாலும் இந்த நோய் தாக்கலாம். ஸோ ஏழைகளோ பணக்காரர்களோ செல்வந்தர்களோ அவர் மிடில் கிளாஸோ லோயர் கிளாஸோ ஹையர் அஃப்ளூவன்ட் கிளாஸஸோ ஆர் நன்றாக படித்தவர்களோ நன்றாக படிக்காம இருந்தவர்களோ, ஸோ இந்த மாதிரி எல்லாம் வேறுபாடே பார்க்கறது இல்லை. ஸோ இந்த வைரஸ் வந்து இட் லைக்ஸ் எவ்ரி ஹியூமன் பீயிங் இன் த வேர்ல்ட். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனித உயிர்களும் இந்த வைரஸ்க்கு ரொம்ப பிடித்தமானது. ஸோ யாருக்கு வேணாலும் வரலாம். ஸோ இந்த முக்கியமான பாயிண்ட் வந்து மனசுல வச்சு எல்லாரும் வந்து கோட்பாடுகளை, அதாவது நோய் தடுப்பு வழிமுறைகளை கடுமையாக நீண்ட காலத்துக்கு பின்பற்றினால்தான் இதோடைய தொடர் சங்கிலி செயின் ஆஃப் டிரான்ஸ்மிஷனை முழுவதுமாக அறுக்க முடியும். இல்லை என்றால் இது நடந்து கொண்டேதான் இருக்கும். நிச்சயமா டாக்டர், நீங்க சொன்ன விஷயங்கள் ரொம்பவே ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனி மனிதனா அவங்க வந்து அவங்களோட ஆரோக்கியம் சார்ந்து அவங்களோட பாதுகாப்பு சார்ந்து இருக்கணும். இதைதான் நம்மளோட மருத்துவ ஆலோசகர்களும் நம்மளுடைய அரசாங்கமும் இதைதான் வந்து மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்போ நம்ம முதல் அலை சில அறிகுறிகள் நமக்கு வந்து தென்பட்டது. இந்த அறிகுறிகள் இருந்தா நம்ம கொரோனா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம்னு சொன்னாங்க. அதுவே 2ஆம் அலை அப்படின்னு வரப்ப அதோட அறிகுறிகள் கொஞ்சம் மாறுபட்டு இருந்தது. இப்ப 3ஆம் அலைன்ற ஒரு விஷயமும் நம்ம வந்து கேள்விப்படுறோம். ஸோ இந்த அறிகுறிகள் நம்ம எப்படி கண்டுபிடிச்சு என்ன சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த கொரோனாவோட சிம்டம்ஸா நம்ம சொல்ல முடியும் டாக்டர்? இப்போ நாங்க 2-3 வகையா பிரிச்சுக்கிறோம் கொரோனா சஸ்பெக்ட் பேஷன்ஸ், கொரோனா பேஷன்ஸ். ஒன்னு வந்து ஆல்ரெடி கொரோனா பாசிட்டிவ் சொல்லி எங்கிட்ட வர பேஷன்ஸ் ஆல்ரெடி we know they are positive. ஸோ வர்றதே கொரோனா டெஸ்ட் ஒரு பர்டிகுலர் லேப்ல எடுத்திருக்காங்க, ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் எடுத்திருக்காங்க, கொரோனா பாசிட்டிவ் வருது. ஸோ we know கொரோனா பாசிட்டிவ். ஸோ அவங்க வந்து டைரக்டா ஐசோலேட் பண்ணி ஐசோலேஷன் வார்டில் வச்சு மருத்துவம் பாருங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பேஷன்ஸ் வந்து சஸ்பெக்ட் பேஷன்ஸ். என்னென்னலாம் அறிகுறிகள் இருந்தால் கொரோனாவாக இருக்கலாம் அப்படின்னு. முதல் நிலையில் எப்படி இருந்ததுன்னா கிளஸ்டர் ஆஃப் கேசஸ்
இருந்த இடத்துக்கு போயிட்டு வந்தவங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்கு, அங்க வந்து கோவிட் கேசஸ் நிறைய ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேஷண்ட்ஸ்க்கு இந்த பேஷண்ட் ஒரு பர்டிகுலர் பேஷண்ட் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட் அங்க அந்த இடத்துக்கு டிராவல் ஹிஸ்டரி இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்தது முதல் அலையில். ஒரு 10-12 மாதங்களுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது. ஒரு டிராவல் ஹிஸ்டரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்தது. நான் சொல்றது முதல் அலையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்பாட்ல நிறைய கேசஸ் இருந்து அந்த இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு இருக்கலாமா அப்படின்றது. ஃபீவர் இருந்தாலோ, இருமல் இருந்தாலோ, சளி இருந்தாலோ, தலைவலி இருந்தாலோ, வாந்தி இருந்தாலோ, வயிற்றுப்போக்கு இருந்தாலோ, அன்யூஷுவலா டயர்டா இருந்தாலோ, கன்ஃபியூஸ்டா இருந்தாலோ, தோல்ல ஏதாவது சிறு சிறு சிவப்பு புள்ளிகள் மாதிரி வந்தாலோ, தோல்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்தாலோ, இந்த மாதிரி ஏன்னா நிறைய தொண்டவலி இருந்தாலோ, தும்மல் இருந்தாலோ, அப்புறம் வந்து காய்ச்சல் இருக்கு காரணம் இல்லாம இருக்கோ, இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா கொரோனா சஸ்பெக்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் கொரோனா சஸ்பெக்ட்னு வச்சு அவங்களுக்கெல்லாம் டெஸ்ட்கள் எடுத்துக்கணும். ரெண்டாவது நாள் போக போக இது பேண்டமிக் டிசீஸ் அப்படிங்கிறங்காட்டி, பேண்டமிக் டிசீஸ்னா என்ன, எல்லாத்தையும் பாதிக்கலாம், எல்லா பக்கம் இருக்கு அப்படிங்கிற போது எல்லா பேஷண்ட்டுக்கும் வந்து இது வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா எவ்ரிபடி ஆர் அட் ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் த டிசீஸ். So this sentence is very important that all the world population, every human being in the world are at risk of acquiring this disease, contracting this disease. மனிதன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மனிதன் இருந்தால் இந்த வைரஸ் இருக்கு அப்படின்னா நான் வந்து இது வந்து வரலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இது யாரும் வேணாலும் தாக்கலாம். இம்யூனிட்டி அதிகமா இருந்தா கம்மியா இருந்தவங்களுக்கு வருது அப்படின்றது. சுகர் இருக்கிறவங்களுக்கு, பிரஷர் இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம், வயதானவர்கள் எல்லாம் இந்த வைரஸ் அதிகமா தாக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கு வர்றதில்லை, 50 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வர்றதில்லை, 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வர்றதில்லை, நல்ல இம்யூனிட்டி இருக்கவங்க வர்றதில்லை அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியான கோட்பாடுகள் இருந்தது. இந்த மாதிரியான ஒரு செய்திகள் வந்துட்டு இருந்தது முன்னாடி எல்லாம், போன வருஷம் 2020. பட் நாளாக அதெல்லாம் மாறிடுச்சு. எப்படின்னா யாருக்கு வேணாலும் வரலாம் அப்படின்னு. ஸோ போக போக என்னாச்சு அப்படின்னா, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு டியூபர்குலோசிஸ் இருக்கு, ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்கு, ஸ்ட்ரோக் வருது, கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, லங் ஃபெயிலியர் இருக்கு, ஆஸ்துமா இருக்கு, லங் கேன்சர் இருக்கு, கிட்னி கேன்சர் இருக்கு, பிளட் கேன்சர் இருக்கு. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் ஃபீவர் இருக்கலாம், வரலாம். நான் சொன்ன சிம்டம்ஸ்ல ஏதோ ஒன்று இருக்கலாம், எய்தர் டிசீஸ் ரிலேட்டடா இருக்கலாம், டிசீஸ் அன்ரிலேட்டடா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் அடிஷனலா கொரோனா வருது. ஒரு பேஷண்ட் சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, அதே பேஷண்ட் கேன்சர் இருக்கு, அதே பேஷண்ட்க்கு கொரோனாவும் வரலாம். ஸோ கொரோனா ஒரு அடிஷனல் ஹிஸ்டரி ஆயிடுச்சு. முன்னாடி எல்லாம் நாங்க மெடிசன்ல வந்து கேட்கற போது முன்னாடி எல்லாம் என்னென்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னு கேட்போம். சுகர் இருக்கா, பிரஷர் இருக்கா, கிட்னி ப்ராப்ளம் இருக்கா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, அப்படி எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். நிறைய குழந்தைகள் இருக்காங்க இப்பெல்லாம். இப்ப இந்த ப்ரோக்ராம்லயே 164 பேர் இதுல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுல எப்படியும் வந்து கொஞ்சம் பேர் டெஃபினட்டா டாக்டர் ஆவாங்க. நிறைய பேர் டாக்டர் ஆம்பிஷன் இருக்கிறவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் டாக்டர் ஆகி எம்பிபிஎஸ் போற போது பாஸ்ட் ஹிஸ்டரின்னு சொல்லக்கூடிய இதுல உங்களுக்கு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்திருக்குதா அப்படின்னு கேட்பாங்க எல்லாருமே. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நோயா வந்துச்சு. அதுவும் இல்லாம கொரோனாவோட பின் விளைவுகள் சீக்குவலை அப்படிங்கிறது இப்ப நிறைய வருது. ஸோ அந்த மாதிரி பாஸ்ட் ஹிஸ்டரியில முன்னாடி வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்பாங்க. இது வந்து கொரோனா உங்களுக்கு வந்ததுதானே கேட்கக்கூடிய நிலைமை வந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. நாட்கள் போக போக சிம்டமே இல்லாம கொரோனா வர ஆரம்பிச்சிச்சு. சிம்டமே இல்லாம இப்ப எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க, கொரோனா சஸ்பெக்ட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. சஸ்பெக்ட் பேஷண்ட்ஸ் நெகட்டிவா இருந்து கூட இருக்க அட்டெண்டர்ஸ் வந்து பாசிட்டிவா வருது. கூட இருக்க அட்டெண்டர்ஸ்க்கு வந்து பாசிட்டிவா வருது. ஸோ அவங்க வந்து ஸ்ப்ரெட்டர்ஸா இருக்காங்க, சூப்பர் ஸ்ப்ரெட்டர்ஸா இருக்காங்க. ஸோ சிம்டமே இல்லாம கொரோனா இருக்கலாம். நீங்க நினைப்பீங்க எப்படி கொரோனா வருது, சிம்டம் இல்லாம எப்படி கொரோனா இருக்குது, பேண்டமிக் டிசீஸ் இப்படி வரலாம். 4-5 நாள் விட்டீங்கன்னா இவங்களுக்கு சிம்டம்ஸ் எவால்வ் ஆயிடும். ஸோ ஒரு கான்டாக்ட் ஹிஸ்டரி இருக்கு, வீட்டில் ஒருத்தருக்கு வந்திருக்கு, க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் இருக்காங்க, கொரோனா சஸ்பெக்டா இருக்கலாம், சந்தேகப்பட வேண்டும். நான் சொன்ன சிம்டம்ஸ் இருக்கு, அவங்களுக்கும் கொரோனா சந்தேகப்பட்டு டெஸ்ட்கள் எடுக்க வேண்டும். கொரோனா இல்லாமே சிம்டம்ஸ் இல்லாமையே ஹை ரிஸ்க் பாப்புலேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜரிக்கு வர்றாங்க, அப்பெண்டிக்ஸ் சர்ஜரிக்கு வர்றாங்க, ஹார்ட் சர்ஜரிக்கு வர்றாங்க, பேஷண்ட்டுக்கு நெகட்டிவா இருக்கும், அட்டெண்டர்ஸ் பாசிட்டிவா இருக்கும். சம்டைம்ஸ் அட்டெண்டர்ஸ் நெகட்டிவ் வந்து பேஷண்ட்ஸ்க்கு பாசிட்டிவா இருக்கும். ஸோ அதனால ஸ்கிரீன் பண்ற போது
டினாமினேட்டர் ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து அட்ரிஸ்க் பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற போது ஸ்கிரீன் பண்ற போது நியூமரேட்டர்ல வந்து டிசீஸ் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ அதான் நிலவரம். ஸோ இன்னும் வந்து இது இப்படியே இருந்தது, இந்த நோய் தடுப்பு வழிமுறைகளை கோட்பாடுகளை பின்பற்றவில்லை என்றால் நிறைய பேர் இதுல இருந்து பாதிக்கப்படுற வாய்ப்பு இருக்கு. லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மனிதனுடைய இயல்பு வாழ்க்கை எனங்கிறது முழுவதுமாக மாற்றி போடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இஃப் யூ டோன்ட் ஃபாலோ தி கோவிட் ப்ரிகாஷன் மெஷர்ஸ். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, முதல் வேவ் வந்துட்டு போன பிறகு there was a sense of relief that this disease will not come back again. பட் இரண்டாவது அலையில் அது மாற்றி போட்டுச்சு, அதோட நம்ம முன்னாடி நினைச்சிட்டு மாற்றி போட்டுச்சு. மூன்றாவது அலை இதை விட கூட கடுமையாக இருக்கலாம், பின்பற்றவில்லை என்றால். பிகாஸ் இந்தியா இஸ் a huge population, நிறைய மக்கள் வதிக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ அட்ரிஸ்க் பாப்புலேஷன் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. வேரியபிள் மேனிஃபெஸ்டேஷன்ஸோட வேரியபிள் சிவியரிட்டியோட பாப்புலேஷன் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு. லாக்டவுன் ரிலாக்ஸேஷன் வர வர மிங்கிளிங் ஆஃப் பாப்புலேஷன் அதிகமாக நிகழ்ச்சிகள் அதிகமாக ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ், கண்டோலன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் எனி அதர் ஃபங்க்ஷன்ஸ், வெதர் இட் இஸ் பொலிட்டிக்கல் ஆர் ஏபொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக டிசீஸ் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகி எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நிச்சயமா டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. கொரோனா வந்து யாரையும் விடுறதா இல்லை. குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, இளைஞர்களா இருந்தாலும் சரி, அனைவருமே எல்லாரையுமே ஒரு தாக்கக்கூடிய ஒரு கிருமியா மாறிடுச்சுன்றத நம்மளால பார்க்க முடியுது. குழந்தைகளை நம்ம எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது, இதுதான் ஒரு முக்கியமா இருக்கு. நம்மளோட நிகழ்வுலேயே நிறைய குழந்தைகள் பங்கேற்றிருக்காங்க. அவங்களோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்த தலைமுறை அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப அந்த குழந்தைகளை நம்ம எப்படி பாதுகாப்பா வச்சுக்கலாம், அவங்கள வந்து இதுல இருந்து நம்ம எந்த சின்ன சின்ன விஷயத்துல இருந்து கூட நம்ம வந்து அவங்கள பாதுகாப்பா வைக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ அதுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய வேலைகள், வழிகள் என்ன டாக்டர்? அதான். ஸோ இதுல வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து குழந்தைகளுக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. குழந்தைகளுக்கு வருது, வரலாம். எந்த ஏஜுக்கு வந்து வருது அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான கேள்வி. கோவிட் வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸையும் பாதிக்கும். Irrespective of the age, it can affect every age group of human population. பிறந்த குழந்தைக்கு கூட வரலாம், நீர்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வரலாம், 30 நாள்பட்ட குழந்தைக்கு வரலாம், 6 மாச குழந்தைக்கு வரலாம், 1 வருஷ குழந்தைக்கு வரலாம், 2 வருஷ குழந்தைக்கு வரலாம், 10 வயசு குழந்தைக்கு வரலாம், 14 வயசு குழந்தைக்கு வரலாம். ஸோ எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கிற குழந்தைகளுக்கும் இது வரலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சில குழந்தைகளுக்கு வந்து ஆஸ்மா இருக்கலாம், டிவி இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் கொரோனா வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். வீட்டுல அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, இல்ல வேற ஏதாவது ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கோவிட் இருக்கு, குழந்தைகள் அந்த வீட்டுல இருக்காங்க, குழந்தைகளுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு தவறாக நினைத்து கொண்டு குழந்தைகள் அங்க இருந்தா இவங்க எகைன் அட்ரிஸ்க் பாப்புலேஷன், அவங்களுக்கு வரலாம். குழந்தைகளுக்கு வந்து கோவிட் சிம்டம்ஸ் இல்லாமே கோவிட் வரலாம், கோவிட் இருக்கலாம். நேற்றுக்கு ஒரு பேஷண்ட் ஃபேமிலி இறையில் நடந்து சொல்றேன், வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க. இனிஷியலா வந்து குழந்தைக்கு தான் வந்து ஃபீவர் வந்தது, காஃப் வந்தது. 2 வயசு குழந்தை, பொள்ளாச்சி பக்கம் ஒரு கிராமம், 2 வயசு குழந்தை. இது வந்து சாதாரண காய்ச்சல் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இந்த பேண்டமிக் சமயத்துல there is nothing called சாதாரண காய்ச்சல். காய்ச்சல்னாலே அது காரணத்தை கண்டுபிடிக்கணும். கோவிட் சமயத்துல ஃபீவர் இருந்ததுன்னா இவங்களுக்கு கோவிட் இருக்குமான்னு நினைக்கணும். ஏன்னா ஏர்லியா டயக்னோஸ் பண்ணி, ஏர்லியா ஐசோலேட் பண்ணி, ஏர்லியா ட்ரீட் பண்ணாதான் கொரோனாவோட அவுட்கம் மிக நன்றாக இருக்கும் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், மற்ற எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்துடும். இந்த நான் சொல்ற குழந்தைகள, அந்த குழந்தைக்கு சாதாரண காய்ச்சல் விட்டுட்டாங்க, மருத்துவம் பார்க்கல, பார்த்தா வீட்டுல எல்லாத்துக்கும் கோவிட் வந்துருச்சு. 4-5 நாள் 5 நாள் 6 நாள் கழிச்சு எல்லாத்துக்கும் காய்ச்சல் வந்துச்சு. எல்லாரும் இப்ப அட்மிட் ஆயிருக்காங்க. எல்லாத்துக்கும் சிடில ரொம்ப மோசமா இருக்கு. கடைசியில் இந்த குழந்தைக்கு பார்த்தா பாசிட்டிவா இருக்கு. அப்புறம் கேட்டா, ஐயோ குழந்தைகளுக்கு வந்து கோவிட் வராதுன்னு இருந்தோம், இது சாதாரண காய்ச்சல் நினைச்சிட்டு இருந்தோம். சோ அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டு எல்லாருக்கும் வந்துருச்சு.
குழந்தைக்கு வந்து ஃபீவர் வந்து 2வது நாளே வந்து வீட்டுல எல்லாத்துக்கும் ஃபீவர் வந்துச்சு. ஏன் அது சொல்றேன் அப்படின்னா, குழந்தைகளுக்கு வந்து கோவிட் இருக்கும்போது ஏசிம்டமேட்டிக்கா இருக்கலாம். நோயினுடைய அறிகுறிகள் இல்லாமையே நிறைய குழந்தைகளுக்கு கோவிட் இருக்கு. சிம்டம்ஸ் இல்லாத குழந்தைகள்ல இருந்து மற்ற குழந்தைகளுக்கோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ கொரோனா அதிகமாக பரவலாம். ஒரு நோயாளி, அது சைல்டோ அடல்ட்டோ யாராக இருந்தாலும் ஏசிம்டமேட்டிக் ஸ்டேஜ்ல அறிகுறிகள் இல்லாத பீரியட்ல தான் அதிகமாக பரவுது என்ற ஆய்வுகள் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த குழந்தையோட இந்த மனிதர் சிம்டம்ஸ் இல்லாம இருக்கிற போது இவங்களுக்கு வந்து கோவிட் இல்லை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், பழகிட்டு இருக்கோம், சேர்ந்து விளையாடுவாங்க, நிகழ்வுகளை சேர்ந்து இருப்பாங்க, ஸோ க்ளோஸ் கான்டாக்ட்ஸ்ல இருப்பாங்க, சோசியல் டிஸ்டன்ஸ்ல இல்லாம இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு கோவிட் இருக்கலாம், ஏன்னா இது பேண்டமிக், யாருக்கு வேணாலும் இருக்கலாம். ஸோ சிம்டம்ஸ் இல்லாம குழந்தைகளுக்கு மற்ற குழந்தைகளுக்கு பரவலாம், வீட்டில் இருக்கவங்களுக்கு மற்றவங்களுக்கு பரவலாம், எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் வரலாம். சிம்டம்ஸ் வந்து மினிமலாக இருக்கலாம். குழந்தைகளுக்கு வேற ஏதாவது முன்னாடி நோய்கள் இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு கோவிட் வருவது மிக அதிகம். ஸோ மைல்டு சிம்டம்ஸ் தான் மிக அதிகமாக இருக்கு. குழந்தைகளுக்கு வரும் மைல்டா தான் இருக்கு, ஆனா சில குழந்தைகளுக்கு வந்து மிக சிவியராக இருக்கு, ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படுது, ஐசியூ தேவைப்படுது. ஸோ எந்த குழந்தைக்கு கோவிட் வந்து எந்த குழந்தை மோசமாக இருந்தது, கொரோனா வைரஸும் அந்த குழந்தையினுடைய இம்யூன் சிஸ்டமோட ரெஸ்பான்ஸை பொறுத்து. நன்றி டாக்டர். டாக்டர், இப்போ கொரோனா 3ஆம் அலைன்னு சொல்லி போறோம், இந்த டெல்டா வைரஸ், உருமாறிய வைரஸ் டெல்டா வைரஸ், இது முக்கியமா இந்தியாவில தான் வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த டெல்டா வைரஸ் பத்தி. அது முக்கியமா குழந்தைகளை அதிகமா தாக்கக்கூடியதா இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இது பத்தியான ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் டாக்டர். இப்போ வைரஸ் அப்படிங்கிறது, இப்போ there are so many organisms in the microbiology. பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், parasites, இந்த மாதிரி. Bacteria, any bacteria you take, majority of the bacteria we have very good antibacterial drugs. E. coli வருது, ஆர்கானிசம் வருது, we have very good drug. Klebsiella வருது, very good drug we have. Tuberculosis வருது, அதுவும் பாக்டீரியா, நல்ல ட்ரக்ஸ் இருக்கு. காலரா வருது, நல்ல ட்ரக்ஸ் இருக்கு. சால்மனெல்லா, டைஃபாய்டு வருது, நல்ல ட்ரக்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாக்டீரியா. few examples கொடுக்குறேன். வைரஸ் எடுத்துக்கிறீங்க, வைரஸ் வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வைரஸ் இருக்கு, ஆனா வைரஸ்ங்கிற மருந்துகள் மிக மிக குறைவு, மிக மிக குறைவு. ஹெப்படைட்டிஸ், சம் ட்ரக்ஸ் ஆர் அவைலபிள். ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி, சம் ட்ரக்ஸ் இருக்கு. HIV, சம் ட்ரக்ஸ் இருக்கு. சைட்டோமெகலோ வைரஸ், சம் ட்ரக்ஸ் இருக்கு. ஆனா நான் கொஞ்சம் வைரஸ் நேம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வைரஸ் தான் ட்ரக்ஸ் இருக்கு. இனி கொஞ்சம் வைரஸ் ட்ரக்ஸ் இருக்கு. நான் சொல்லாத வைரஸ் நூற்றுக்கணக்கான வைரஸஸ் இருக்கு, ஆயிரக்கணக்கான வைரஸஸ் இருக்கு. இந்த வைரஸஸ் நிறைய இருக்கு, நம்மை சுற்றி நிறைய மனிதர்களை தாக்குது. மெஜாரிட்டி ஆஃப் த வைரஸ் தாக்குற போது சிம்டம்ஸ் மைல்டா இருக்கு. we tend to think there is nothing அப்படி. ஸோ டாக்டர் கிட்ட போறது இது வைரல் ஃபீவரா இருக்கணும் சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ரீ கொரோனா பீரியட்லயே கூட அதெல்லாம் தானாவே டெவலப் ஆகி தானாவே இம்ப்ரூவ் ஆயிடுது. இம்யூனிட்டி, பாடியில் இருக்கிற டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அதை எதிர்கொண்டு வெற்றிகரமாக முறியடிக்கணும். ஆனால் ஒரு பேண்டமிக் வரணும் அப்படின்னா அது வைரஸஸ்னாலதான் முடியும். ஏன் அப்படின்னா வைரஸ் உருமாறக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. பாடியினுடைய இம்யூன் சிஸ்டம், இப்ப தீவிரவாதிகள் இருக்காங்க, ஆப்போசிட்ல டிஃபென்ஸ் இருக்காங்க, இவங்களை முறியடிச்சு எப்படி உள்ளுக்குள்ள வருது அப்படிங்கிறது தீவிரவாதிக்கு தெரியும். அதே மாதிரி வைரஸ் வந்து உடம்புல இம்யூன் சிஸ்டமை எவேட் பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய செல்களை எவேட் பண்ணி அதை ஏமாத்தி உருமாறி உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து நோய் உண்டாகக்கூடிய தன்மை வாய்ந்தது கோவிட் வைரஸ். அதுல முக்கியமான வைரஸ் வந்து கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ் ஈவன் இந்த COVID-19 முன்னாடியே கொரோனா வைரஸ் இருக்கு எல்லா ஊர்லயும். நம்ம ஊர்லயும் இருக்கு, நம்ம ஊர் கோயம்புத்தூர்லயே இருக்கு எண்டமிக் கொரோனா வைரஸ் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் ரொம்ப காமனா தும்மல் உண்டு பண்ணும், மூக்குல இருந்து சளி உண்டு பண்ணும், தொண்டை வலி உண்டு பண்ணும். ஸோ எண்டமிக் கொரோனா வைரஸ் நிறைய டைப்ஸ் இருக்கு. COVID-19 இஸ் ஸ்பெசிபிக் ஸ்ட்ரெயின். எண்டமிக் கொரோனா வைரஸ் நிறைய இருக்கு, நம்ம ஊர்லயே இருக்கு, முன்னாடியே இருந்திருக்கு, ரொம்ப நாளா இருக்கு, ரொம்ப வருஷங்களா இருக்கு.
இதெல்லாம் காமனா வந்து எலாங் வித் ரைனோ வைரஸ் தும்மல், மூக்கடைப்பு இந்த மாதிரி சிம்டம்ஸை உண்டு பண்ணும். ஸோ இந்த மாதிரி உண்டு பண்ற போது நம்ம வந்து இது ஒண்ணு இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதே வைரஸ் வந்து உருமாறி மியூட்டேஷன் ஆகிற போது தான் வந்து பிரச்சனை. இந்த மியூட்டேஷன் ஆகிற போது தான் வந்து வைரஸ் விருலண்ட் அதிகமாகும். ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலுக்கு போகிற போதும் செல்களில் இருந்து மாறுற போதும் அந்த வைரஸஸ் வந்து மியூட்டேஷன் ஆகி புதுசா உருமாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆர்கானிசம்ஸ் ஆர் வெரி கிளவர். எப்படி கிளவர்? அப்பதான் வந்து அது சர்வைவ் ஆக முடியும். சர்வைவ் ஆகிறதுக்கு வைரஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் மியூட்டேஷன்ஸ். மியூட்டேஷன்ஸ் வர்ற போது அது செயலிழக்கவும் செய்யலாம், வீரியமாகவும் இருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற பிரசன்ட் கோவிட் இதுல மியூட்டேஷன்ஸ் ஆகிற போது வீரியமாக இருக்குமோன்னு பயமா இருக்கு. அதுதான் ஆல்பா வேரியன்ட், பீட்டா வேரியன்ட், அப்புறம் வந்துட்டு டெல்டா வேரியன்ட் இந்த மாதிரி எல்லாம் வரும். இந்த டெல்டா வேரியன்ட் வந்து பல கண்ட்ரிஸ்ல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, இந்தியாவிலும் இருக்கு. இதுல வந்துட்டு இந்த B1617 லீனியேஜ்ல இருந்து ஒரு சப் லீனியேஜ் தான் வந்து டெல்டா வேரியன்ட் B1617.2 அப்படிங்கிறது. ஸோ இதுல இருந்து ஒரு பீட்டா வேரியன்ட்ல K417N மியூட்டேஷன் வேரியன்ட் தான் வந்து டெல்டா பிளஸ் அப்படிங்கிறாங்க. மருத்துவ உலகில் பெயர் கொடுக்கிற போது அதுக்கு மீனிங் இருக்கு. டெல்டா, டெல்டா பிளஸ். ஏன் அதுக்கு வந்து இன்னொரு ஆல்பபெட் ரோமன் ஆல்பா லெட்டர் கொடுக்கல அப்படின்னா, டெல்டாவுக்கும் டெல்டா பிளஸ்க்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை, ஆனா உருமாறி இருக்கு. அதே சமயம் இந்த டெல்டா வேரியன்ட்டுக்கு டெல்டா பிளஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரியான ஒரு உருமாறின வைரஸ் மாதிரி இப்ப தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் அது பிளஸ்ன்னு சேர்த்திட்டாங்க. ஸோ அந்த வைரஸ்க்கு வந்து ஒரு ரெகக்னைஸ் பண்ணி ஒரு புதுசா ரோமன் லெட்டர் கொடுத்து புதுசா அது அழைக்கல, டெல்டா டெல்டா பிளஸ். இல்ல என்ன அப்படின்னா இனிஷியல் ஆய்வுகள் என்ன சொல்றதுன்னா, இந்த மாதிரியான வைரஸஸ் வந்து மியூகோசல் லைனிங்ல அஃபினிட்டி அதிகமா இருக்கு. லங்ஸ்ல வந்து மியூகோசா இருக்கு, அதுலதான் போய் வைரஸ் ஒட்டிக்கிட்டு செல்களை பாதித்து சிம்டம்ஸ் உண்டு பண்ணுது. அஃபினிட்டி அதிகமா இருக்கு. டிரான்ஸ்மிசிபிலிட்டி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கன்சர்ன். டிரான்ஸ்மிசிபிலிட்டினா என்ன? ஒரு நோயாளியில இருந்து இன்னொரு நோயாளிக்கு போகும், ஒரு மனிதனில இருந்து இன்னொரு மனிதன் சொல்லும். ஸோ இந்த புது வேரியன்ஸ் வந்து ரொம்ப சீரியஸா இருக்குங்காட்டினா இது BOC அப்படின்னு சொல்லிட்டு WHO சொல்லுது, வேரியன்ஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படிங்கிறது. ஸோ ஒரு லீனேஜ்ல இருந்து புதுசா உருமாறுறதுதான் டெல்டா வேரியன்ட். இந்த டெல்டா வேரியன்ட்ல இருந்து வரக்கூடிய இன்னொரு உருமாறின ஒரு சப் லீனேஜ் தான் டெல்டா பிளஸ். டெல்டாவுக்கும் டெல்டா பிளஸ்க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு வந்து டெல்டா பிளஸ் அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய வைரஸ் வந்து உருமாறி புது மியூட்டேஷன் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வைரஸ் உருமாறி மியூட்டேஷன்ஸ் வர டிரான்ஸ்மிஷன் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கன்சர்ன். நம்ம நிகழ்ச்சியில ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் கொரோனா அப்படிங்கிறது நம்ம விட்டாலுமே அது விடாதுன்ற மாதிரியான ஒரு தொடர்ச்சியான ஒரு படையெடுப்பா இருக்குது. ஆனா இதை எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமா இப்ப நம்ம நம்பிட்டு இருக்க ஒரு விஷயம் தடுப்பூசி மட்டும்தான். தடுப்பூசியோட முக்கியத்துவம் எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கணுன்றது தான் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்குது. அதே சமயத்துல சில பேருக்கு இந்த ஆஸ்மா நோயாளிகள்லாம் வந்துட்டு தடுப்பூசி போடுறதுனால ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமான கேள்விகளும் வைக்கிறாங்க. ஸோ தடுப்பூசியோட முக்கியத்துவம், அது எந்த மாதிரியான பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாதுன்ற ஒரு விஷயத்தையும் சார்ந்து சொல்லணும். ஒருவேளை அப்படி ஏதாவது அவங்களுக்கு அலர்ஜி மாதிரியான விஷயங்கள் வருமா, இது தொடர்பான சில விளக்கங்கள் தேவைப்படுது டாக்டர். எப்பவுமே வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படிங்கிறது வருமுன் காப்போம் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாவே ஒரு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து. 2020 வைரஸ் வந்து ரொம்ப அதிகமா தாக்கிட்டு வரும்போது நிறைய ட்ரக்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்தது. இது கொடுக்கலாமா, அது கொடுக்கலாமா, ஒரு மாசம் கழிச்சு இந்த ட்ரக்கு வந்து எஃபெக்ட் இல்லை, அந்த புதுசு மருந்து வரலாம் அப்படின்னு. வைரஸஸ்க்கு வந்து எப்பவுமே மோஸ்ட் எஃபெக்டிவ் மருந்து அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வெரி டிஃபிகல்ட். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு டெல்டா நாளைக்கு டெல்டா பிளஸ் ஆயிடும், இன்னைக்கு இருக்கிற பீட்டா நாளைக்கு பீட்டா பிளஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் புது வேரியன்ஸ் வர்ற போது அந்த வேரியன்ஸ்க்கு வந்து ஒரு தடவையும் வந்து மருந்து கண்டுபிடிச்சு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரது எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங். நேச்சர் இஸ் ஆல்வேஸ் சுப்பீரியர், நேச்சர் இஸ் தி அட் ஹை. இது ஸோ அது நேச்சுரல் செலெக்ஷன் ப்ரெஷர்ல மியூட்டேஷன்ஸ் ஆகி வர்ற போது எஃபெக்டிவ் ட்ரக்ஸ் வந்து வருவது மிக கடினம்.
அண்ட் புது வைரஸ் வந்து அதே வைரஸ்ல உருமாறி வரும்போது ப்ரீ எக்ஸிஸ்டிங் எஃபெக்டிவா இருக்குமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்வி. ரெசசஸ் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து மருத்துவ உலகில் இருந்துகிட்டே தான் இருக்கு. டியூபர்குலோசிஸ் இருக்கு, காசநோய் இருக்கு, ட்ரக் சென்சிட்டிவ் டிபி, ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி, மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி, எக்ஸ்ட்ரீம்லி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி, டோட்டல் ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி, எக்ஸ்டிஆர், டிடிஆர், எம்டிஆர் இப்படி எல்லாம். ஸோ பாக்டீரியாவுக்கு இந்த அளவுக்கு இருக்கிற போது வைரஸ் வந்து வெரி வெரி கிளவர் ஆர்கானிசம். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கிளவர் ஆர்கானிசம் இந்த வேர்ல்டு வந்து வைரஸ். ஸோ வைரஸ் உருமாகிட்டே இருக்கு, மியூட்டேஷன்ஸ் வந்துட்டே இருக்கு, உலகத்தில் இருக்கிற நிறைய பாப்புலேஷன் வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ட்ரக்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து மருத்துவம் பண்ணக்கூடிய விஷயம் வந்து சேலஞ்சிங்கா இருக்கிறது. மிக முக்கியமான விஷயமா இருக்கிறது வேக்சின். ஸோ அதனாலதான் வேக்சினேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சிகள் மிக தீவிரமாக 2020 வந்துட்டு இந்த மந்த் வந்துடும், அடுத்த மந்த் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் டிவி சேனல்ஸ்களிலும் தொலைக்காட்சியிலும் எல்லாத்திலும் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா வேக்சின் இஸ் த வெப்பன் டு டிக்ரீஸ் த லோட் ஆஃப் கேசஸ் ஆர் டு டிக்ரீஸ் தி சிவியரிட்டி ஆஃப் தி கேசஸ். வேக்சினேஷன் பண்ணி நிறைய பாப்புலேஷன் அதிகமாக வேக்சினேஷன் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் வந்து அதிகமாக நோயினுடைய சிவியரிட்டி குறைஞ்சு ஒரு இடத்துல அருந்து போறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ வேக்சின் வந்து ரொம்ப முக்கியம், வேக்சின் போட வேண்டும். ஸோ அலர்ஜி இருந்தா வேக்சின் போடணுமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. கன்சர்ன் இல்லை, அலர்ஜி இருக்கிறவங்களும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்க ப்ரிஃபரபிளி ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் செட்டிங்ஸ்ல நிறைய வேக்சினேஷன் சென்டர்ஸ் இருக்கு, அங்க போய் போட்டுக்கலாம். அவங்களுடைய குடும்ப மருத்துவர்கிட்ட ஒரு தடவை ஆலோசனை கேட்டுட்டு போய் போட்டுக்கலாம். ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் செட்டிங்ல வந்து வேக்சின் போடுவது ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் வந்து மேனேஜ் பண்றதுக்கான வசதிகள் இருக்கு. எல்லா வேக்சினேஷன் சென்டர்லயும் இந்த மாதிரி இருக்கு. பட் பை அண்ட் லார்ஜ் இந்த வேக்சின் வந்து மிக சேஃப்டியான ஒரு ப்ரொசீஜர். வேக்சினேஷன் வந்து மிக மிக சேஃபான ஒரு குட் ப்ராக்டிஸ். அண்ட் வேக்சின் போடதான் வந்து நோயினுடைய தன்மை குறைந்து முழுவதுமாக அறுந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது, வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி வேக்சினேஷன் சென்டர்ஸ்ல போயிட்டு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து மறைக்காமல் அங்க இருக்கிற மருத்துவம் சார்ந்த பணியாளரிடம் கட்டாயம் சொல்ல வேண்டும். ஸோ வேக்சினேஷன் மிக முக்கியமான ஒன்று. அலர்ஜி இருக்கிறவங்க போடக்கூடாது அப்படின்ற தைரியமா போய் போட்டுக்கலாம். அவங்களுடைய குடும்ப மருத்துவ ஆலோசனை பெற்று போய் போடணும். வேக்சினேஷன் சென்டர்லையும் போயிட்டு இது மறக்காம சொல்லணும். டாக்டர், இப்போ இந்த கொரோனால பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க வேக்சின் எடுத்துக்கலாமா, இல்ல எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் அவங்க எடுத்துக்கணும்? அந்த டைம் பீரியட் ஏதாவது இருக்கா? இப்ப வந்து அரௌண்ட் 8 to 12 வீக்ஸ்க்கு அப்புறம் போட சொல்றோம். கொரோனா வந்தாலும் வராதவர்களும் கொரோனா ஆன்டிபாடி ஹை டைட்டர் இருக்கணும், லோ டைட்டர் இருக்கணும், இன்டர்மீடியட் டைட்டர் இருக்கணும், யாராவது இருந்தாலும் வேக்சினேஷன் பண்ணணும் அப்படிங்கிற கைட். எல்லாரும் வேக்சின் போடணும். டாக்டர், இது தொடர்பான இன்னொரு கேள்விதான். என்னன்னா, நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க சிம்டம்ஸே இல்லாம நிறைய பேருக்கு கொரோனா வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இருக்கப்ப அவங்க ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். இப்ப வேக்சின் போடுறப்ப அது தொடர்பான ஏதாவது சிம்டம்ஸ் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்ல அது இல்லாம கூட இருக்கலாமா? ஒரு டிசீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற போது பை அண்ட் லார்ஜ் எல்லா பாப்புலேஷனையும் அஃபெக்ட் ஆகலாம் அப்படின்னு வர்றபோது இந்த மாதிரியான நிகழ்வுகள் வரதான் செய்யும். ஒரு வீட்டுல ஒரு பேஷண்ட்டுக்கு கொரோனா இருக்கு, 3 பேர் வந்து ஏசிம்டமேட்டிக் இருக்காங்க, அவங்க வந்து பெட்டர் நாட் டு கெட் வேக்சினேட்டட் டில் அந்த ஒரு 2 to 3 வீக்ஸ் வெயிட் பண்ணி அவங்க சிம்டம்ஸ் எவால்வ் ஆகாம இருந்தா அதுக்கப்புறம் போய் போட்டுக்கிறது பெட்டர். க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் இல்ல, சுத்தி அந்த லொக்காலிட்டியில கோவிட் இல்ல, வீட்லயும் யாருக்கும் இல்ல, சிம்டம்ஸ் இல்லைன்னா போய் போட்டுக்கலாம், வேக்சின் போட்டுக்கணும். ரெண்டாவது, சிம்டம்ஸ் இருக்கு, ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படின்னா மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் வேக்சின் போட வேண்டாம். டெஸ்ட் பண்ணிட்டு ரூல் அவுட் பண்ணிட்டு அப்புறம் போட்டுக்கிறது பெட்டர். இணை நோய் ஏதாவது இருக்குல்ல டாக்டர், அவங்க வந்து எப்படி அவங்க என்ன பண்ணலாம்? இந்த வேக்சின் தொடர்பான அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் எல்லாம்.
நான் போட்டுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு விஷயம். இணை நோய்கள் இருக்கிற எல்லாருமே வேக்சின் போட்டுக்கலாம். இன்ஃபேக்ட் வந்து அவங்களுக்கு கோவிட் வந்தா அதோட மேனிஃபெஸ்டேஷன்ஸும் சிவியரிட்டியும் அதிகமாக இருக்கிறங்காட்டி எல்லாருமே வேக்சின் போடணும். ஸோ அதனால வந்து அது வந்து பயந்துக்க வேண்டாம். டவுட்டா இருக்கிறபோது அவங்க வந்து ரெகுலரா பார்த்துட்டு டாக்டர் கேட்டு போட்டுக்கலாம். இனநோயாளிகள் வந்து அதிகமான பேர் வந்து ஏன் வேக்சின் போட்டுக்கணும்னு சொல்றது அப்படின்னா, அப்பதான் வந்து நோய் வந்ததுன்னா அதோட சிவியரிட்டி மிக குறைவா இருக்கும், வராமையும் தடுக்கும். போட்டுக்கணும். நன்றி டாக்டர். அதாவது தடுப்பூசி தான் முக்கியம். பங்கேற்பாளர்கள் ரொம்ப ரொம்ப கவனத்திற்கு தடுப்பூசி போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இதுவரைக்கும் போடல அப்படின்னா உடனே நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலையை வந்து தடுப்பூசி போட்டுக்கணுன்றது தான் நம்ம மருத்துவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. டாக்டர், இப்போ குழந்தைகளுக்கு தடுப்பூசி தொடர்பான ஏதாவது வரப்போகுதா, இல்ல டிராப்ஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்க போறோமா? இது மாதிரியான தகவல் இருந்தா சொல்லுங்க டாக்டர். இப்ப வந்து முன்னாடி இப்போ ஃபைசர் வேக்சின் பயோஎன்டெக் வந்து 12 இயர்ஸ் மேல 15 இயர்ஸ் மேல எஃபிகசியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது தொடர்பான ஆய்வுகள் வந்து இப்ப 18 வயசுக்கு மேல எல்லாமே போடுறாங்க, உங்களுக்கே தெரியும். இப்ப இது தொடர்பான ஆய்வுகளும் இந்தியாவில் ஆகட்டும் எப்ரால் ஆகட்டும் மிக தீவிரமாக இருக்கு. மிக விரைவில் குழந்தைகளுக்கும் அது அப்ரூவ் ஆகி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். டாக்டர், இப்ப முக்கியமா நம்ம வெளியே போனோம்னா முகக்கவசம் ரொம்ப ரொம்ப அதுவும் ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் மாறி போயிடுச்சு. ஏன்னா முகக்கவசம் உயிர் கவசம் அப்படின்ற அடிப்படையில மாறிடுச்சு. ஆனா ஒரு சில பேர் இந்த வேக்சின் போட்டா முகக்கவசம் தேவையில்லைன்ற மாதிரியான சில பேச்சுக்கள்லாம் அடிபடுது. சோ இது எந்த அளவுக்கு நமக்கு நம்பலாம்? வேக்சின் போட்டாலும் கொரோனாவோட வழிமுறைகளை மிக கடுமையாக பின்பற்றியே ஆக வேண்டும். ஹெல்மெட் போட்டுட்டு போனா ஆக்சிடென்ட் வராதுன்னு இருக்கா? ஹெல்மெட் இஸ் நாட் தி டிஃபென்ஸ் டு prevent from getting accident. ஸோ ஹெல்மெட் போட்டுட்டு போனா ஆக்சிடென்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தாறுமாறா ஓட்டிட்டு போகவே முடியாது. ஹெல்மெட் போட்டுட்டு போனா அது வந்து ஆக்சிடென்ட் வராம இருக்கிறதுக்கான இன்சூரன்ஸ் கிடையாது. ஹெல்மெட் என்ன சொல்ல வர அப்படின்னா, ஹெல்மெட் போட்டாலும் மிக கவனமாக இருக்க வேண்டும் வண்டி ஓட்டுறது. ஹெல்மெட் போட்டா என்ன, அடிபட்டா சிவியரிட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மற்ற இடங்கள் அடிபட்டு காயங்கள் ஆகலாம். ஸோ ஹெல்மெட் நான் போட்டுட்டேன், விபத்துக்கான இன்சூரன்ஸ் நான் கையில வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தாறுமாறா ஓட்டிட்டு போனா ஐசியூல தான் போய் இருக்கணும். அதே மாதிரி வேக்சின் நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனாவோடைய வழிமுறைகளை பின்பற்றவில்லை, சோசியல் டிஸ்டன்சிங், மாஸ்கிங், ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷிங் இதெல்லாம் பண்ணலைன்னா கொரோனா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு வரலனாலும் அவங்களுக்கு சப் கிளினிக்லா இருந்தனா மற்றவங்களுக்கு பரவதற்கு மிக அதிகமாக இருக்குது. ஸோ கொரோனா வேக்சின் போட்டோம் அப்படின்னா 100 பேருக்கு போட்டாங்கன்னா 100 பேருக்கும் கொரோனா வராது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. 2 வேக்சின் முடிச்சவங்களுக்கும் கோவிட் வரலாம். ஆனா சிவியரிட்டி வெரி லெஸ். ஆனா அதை வச்சுட்டு கொரோனா வேக்சின் போடாம இருக்கணும். கோவிட் கட்டாயம் வேக்சின் போடணும். கோவிட் வேக்சின் போட்டாலும் அரசாங்கம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை கடுமையாக பின்பற்றியே ஆக வேண்டும். பின்பற்றவில்லை என்றால் கொரோனா நம்மை விட்டு விலகாது. கொரோனா காலத்தை நம்ம கடக்க வேண்டும் என்றால் வேக்சின் போட்டுக்கிட்டு வேக்சினுக்கு முன்னாடி இருந்த கோவிடுக்கான வழிமுறைகளை கடுமையாக பின்பற்றினால்தான் வந்து நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கு போக முடியும், ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம். இல்லைன்னா ஆன்லைன் கிளாஸ் தான் ஓடிட்டு இருக்கும் எப்பவுமே. உண்மைதான் டாக்டர். டாக்டர், நம்ம பங்கேற்பாளர்கள் எழுப்பின கேள்விதான். எனக்கு ஃபேமிலி டாக்டர் இல்லாத பட்சத்துல நான் இது தொடர்பா யாருக்கு நான் கன்சல்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க. வேக்சின் தொடர்பான சில விஷயங்கள். அதுக்கப்புறம் பிரெக்னன்ட் லேடி வேக்சின் போட்டுக்கலாமா, இந்த மாதிரியான கேள்விகள். அப்புறம் சில வேற மெடிசன்ஸ் நான் எடுத்துட்டு இருக்கிறேன், அப்படி இருக்கப்ப நான் வந்து வேக்சின் எடுத்துக்கலாமா அப்படின்ற சில கேள்விகள்லாம் முன்வைக்கிறாங்க. பிற மெடிசன் எடுத்துறவங்க வேக்சின் போட்டுக்கலாம். ஃபேமிலி டாக்டர் இல்லாதவங்க இப்ப வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து அவங்க வீட்டு பக்கத்துல எப்படி இருப்பாங்க, மிக அருகில் இருப்பாங்க, ஒரு மிக போய் பார்க்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருப்பாங்க, அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நம்மளோட ஹெல்த் சென்டரே இருக்கு, அதுல காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஹெல்த் சென்டர் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றோம். ஸோ அதுல இருந்து வேக்சின் தொடர்பான கேள்விகளை சந்தேகங்களை கேட்டு அவங்களோட சந்தேகங்களிலிருந்து விடுபடலாம், வேக்சின் போட்டுக்கலாம். ட்ரக்ஸ் எடுக்கிறவங்களும் வேக்சின் போட்டுக்கலாம். பிரெக்னென்ட் விமனுக்கு வந்து இப்ப வந்து வேக்சின் வந்து அப்ரூவ் ஆகி வந்திருக்கு, ஸோ அவங்களும் போட்டுக்கலாம். நம்மளோட நிகழ்ச்சியில ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், நம்மளோட ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மருத்துவம் தொடர்பான அத்தனை ஆலோசனைகளும் வந்து இலவசமாகவே நம்ம வந்து ஆன்லைன்ல பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். www.healthbasics.in சொல்லி நீங்க போய் கொடுத்தீங்கன்னா
எங்களுடைய மருத்துவர்கள் உங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குறாங்க. அது மூலியமா கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் இப்போ ஒரு ஆரோக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த 2ஆம் அலை நம்ம பார்க்குறப்ப மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த லாக்டவுன்னால கொஞ்சம் நம்ம குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே சமயத்துல உருமாறிய வைரஸ் இந்தியால தான் அதிகமா முதலா பார்த்திருக்கோன்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம செய்திகள்ல பார்க்க முடியுது. அப்போ இது எந்தெந்த மாநிலங்கள்ல இந்த மாதிரியான உருமாறிய வைரஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க? இதோட அறிகுறிகள் என்ன நமக்கு தென்படுது? உருமாறின வைரஸ் வந்து சில மாநிலங்கள்ல நார்த் ஈஸ்ட்ல வந்து வந்திருக்கு. ஈவன் மற்ற சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இஸ் பீங் ரிப்போர்ட்டட். ஸோ உருமாறியான வைரஸ் வந்து தெர் இஸ் a சான்ஸ் பெரும்பாலான மாநிலங்களிலும் வருவதற்கு அதிகம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து உருமாறி இருக்கக்கூடிய வைரஸும் உருமாறி இல்லாம முன்னாடி இருந்த வைரஸுக்கான சிம்டம்ஸ் வந்து வேறுபாடு இல்லை. ஸோ ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் தான் கொண்டு வருது. அதனால வந்து we have to be very careful. ஸோ இந்த சிம்டம்ஸ் ஸ்பெசிஃபிக்கா இருந்தா தான் இந்த வைரஸ்ல ஸ்பெசிபிக் ஸ்ட்ரெயின்ல வருது அப்படிலாம் கிடையாது. ஏடிபிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ சில பேஷண்ட்ஸ் வர்றாங்க, பசி ஆளுங்க மட்டும்தான் வர்றாங்க, அவங்களுக்கு பார்த்தா கொரோனா இருக்கு. கொரோனாவை ட்ரீட் பண்ணா பசி நிறைய எடுக்குது, 2 ஆள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு போட்டாதான் அவங்களுக்கு பத்துது. நான் உண்மையா நடக்கிற சொல்றேன், டெய்லி பாக்குற பேஷண்ட் சொன்னேன். நேற்று கூட ஒரு பேஷண்ட், ஒரு யங் லேடி சொன்னாங்க, சார் எனக்கு சாப்பாடே பத்துறது இல்லை அப்படின்னு. அவங்க வந்த கம்ப்ளைண்ட் வந்து சாப்பிட முடியல தான். பார்த்தா டெஸ்ட் பண்ண கொரோனா இருக்கு. கொரோனா வைத்தியம் பண்ணி கொரோனா இருந்து இம்ப்ரூவ் ஆனோன்னு அவங்களுக்கு டபுள் சாப்பாடு கொடுத்துருக்கோம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வேணாலும் இருக்கலாம். டயரியாவா மட்டும் ஒன்னே டயரியா மட்டும் வருது, அவங்களுக்கு பார்த்தா கொரோனா இருக்கு. ஹார்ட் அட்டாக், நேற்றுக்கு ஒரு பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் கூட வந்தாங்க, அவங்களுக்கு பார்த்தா கொரோனா இருக்கு. நேற்றுக்கு இன்னொரு பேஷண்ட் ஓன்லி ஸ்ட்ரோக், பக்கவாதம் மட்டும் வந்தாங்க, அவங்களுக்கு பார்த்தா கொரோனா இருக்கு. இன்னொரு பேஷண்ட் 2 நாளைக்கு முன்னாடி 2 கை 2 காலும் வராம இருக்கு, அவங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு கொரோனா இருக்கு. ஆன்டிநேட்டல் மதர் இப்போ டெலிவரிக்கு வராங்க, அவங்களுக்கு வந்து டெலிவரிக்கு முன்னாடி ப்ரீ ஆப்பர் செக் பண்றாங்க, பாசிட்டிவா இருக்கு. 4 நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு லங் டேமேஜ் ஆகுது. ஸோ டிபிக்கல் சிம்டம்ஸோட வரலாம், ஏடிபிக்கல் சிம்டம்ஸோட வரலாம். வைரஸ் ஸ்ட்ரெயின் அதிகமாக புதுசா வர ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிபிக் சிம்டம்ஸ் இல்லாம நான் ஸ்பெசிபிக் சிம்டம்ஸோடும் இருக்கு. அதையெல்லாம் ஹை இண்டெக்ஸ் ஆஃப் சஸ்பிஷன் பண்ணி டெஸ்ட் பண்ணி வைத்தியம் பண்ணாதான் நம்ம வந்து இதுல இருந்து முழுமையாக விடுபட முடியும். So to answer your question straight, there is no specific difference between the symptoms of COVID symptoms between the new mutants and the old strains. உண்மையிலுமே அவரு சார் சொல்ற மாதிரி நம்ம சிம்டம்ஸ் இதுதான்ல எப்படி வேணாலும் சிம்டம்ஸ் வருது, சிம்டம்ஸ் இல்லாம கூட கொரோனா வருதுன்ற மாதிரி விஷயம். இந்த வைரஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு வைரஸா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. டாக்டர், நம்மளோட பங்கேற்பாளர்கள் எழுப்பிய ஒரு கேள்வி, அதாவது கேன்சர் பேஷண்ட் த்ரோட் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, இவங்க வந்து வேக்சின் எடுத்துக்கலாமான்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. கேன்சர் பேஷண்ட் த்ரோட் இன்ஃபெக்ட் ஆகுதுன்னா கொரோனா டெஸ்ட் கட்டாயம் பண்ணணும். பண்ணிட்டு மருத்துவனுடைய ஆலோசனைக்கு அப்புறம் தான் வந்து வேக்சின் போடணும். ஏன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சிம்டம் ஆஃப் கோவிட். ஸோ அதை பார்த்துட்டு கோவிட் இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் வேக்சின் போட்டணும். அதுக்கப்புறம் மருத்துவ ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் தான் வேக்சின் போடணும். ஏன்னா இங்க கோவிடோட சிம்டம்ஸ் அவங்க முன் வைக்கிறாங்க. ஸோ ஆக்டிவ் டிசீஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் வேக்சினேஷன். ஓகே டாக்டர், இப்போ நம்ம முக்கியமா பாத்தீங்கன்னா தடுப்பூசி எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது, அதனால நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து வருமுன் காப்போன்ற விஷயத்த நீங்க சொன்னீங்க. அதே சமயத்துல நம்ம உணவு பழக்கங்கள் மூலியமா வந்து நம்மளோட எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்திக்கலாம். எந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம்? லோ ஆயில், லோ ஃபேட், ஹை புரோட்டீன் டயட் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றாக உடற்பயிற்சி பண்ண வேண்டும், மினிமம் 30 minutes in a day as per WHO the advice. நிறைய தண்ணி குடிக்கணும், ஆரோக்கியமான உணவு, நிறைய பழங்கள் சாப்பிடலாம், நிறைய எக்ஸசைஸ் பண்ற போது இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகும். இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகிற போது ஃபைட்டிங் வித் ஆர்கானிசம் பிகம்ஸ் மோர். ஸோ வீட்டில் யாரா பெரியவர்கள் புகைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவாய்ட் பண்ணணும். பெரியவங்க யாராவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க அப்படின்னா அதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற போது ஹெல்த்தி ஆரோக்கியமான உணவே மருந்துன்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. உணவே மருந்து. ஏன் அப்படி சொன்னாங்க? உணவே மருந்து அப்படிங்கிறது கூட உட்கார்ந்து நம்ம உட்கார்ந்து யோசிச்சோம் அப்படின்னா அதை பத்தி 2 நாள் பேசலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ உணவே மருந்து என்பது கொரோனாவுக்கும் மிக முக்கியமாக பொருந்தும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் 162 பேர் இருக்காங்க. இப்போ
93 பேர் சேட் பாக்ஸ்ல சேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து எப்படி பக்கத்துல தான் இருப்பாங்க. ஐ எம் ஷூர் கட்டாயம் ஒருத்தர் வந்து கோவிட் இருந்திருக்கும் அவங்களுக்கு. யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க டெஃபினட்டா. கோவிட்ல வார்டில் இருக்கிற போது எந்த மாதிரியான டயட் அவங்க எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவ்வளவு நல்ல டயட், ஹை புரோட்டீன் டயட் வந்து கோவிட் பேஷண்ட்ஸ் கொடுக்குறோம். அதே இது வந்து வீட்டில் இருக்கிற போதும் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ஸோட சாப்பாடு இது பண்ற போது கோவிடோட ஃபைட்டிங் கெப்பாசிட்டி வந்து நன்றாகவே இருக்குது என்றுதான் சொல்லணும். உணவே மருந்து என்று நம் முன்னோர்கள் சொன்னதை நம்ம மறந்து விடக்கூடாது. நிச்சயமா நம்மளோட உணவு தான் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு காரணமா இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் நம்மளோட ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிற ஒரு விஷயம் தான். அதான் நம்மளோட மருத்துவர் சொல்றாரு, உணவே மருந்துன்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ நம்ம வந்து இந்த டாக்டர் இப்ப நீங்க உடற்பயிற்சி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சொன்னீங்க. நம்ம ரீசெண்டா கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். அதாவது கொரோனால பாதிக்கப்பட்டவர்கள் வந்த உடனே வந்துட்டு கடுமையான உடற்பயிற்சி எல்லாம் எடுத்துக்க கூடாது. மெல்ல மெல்ல தான் அவங்க வந்து உடற்பயிற்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் ஸ்லோவா தான் எடுத்துக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஓவரா ஒர்க் அவுட் பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் வந்து மருத்துவர்கள் சொல்றாங்க. இது குறித்து சில தகவல்கள் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் டாக்டர். மிக முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கொஸ்டின். கொரோனால இருந்து விடுபட்டு வர்ற போது எல்லா கொரோனாமே ஒண்ணு கிடையாது. எல்லா கொரோனா பேஷண்ட்ஸுமே ஒரே மாதிரியான சிவியரிட்டி கிடையாது. சிலருக்கு மைல்ட், சிலருக்கு மாடரேட், சிலருக்கு சிவியர், சில பேருக்கு ஹார்ட் இன்வால்மெண்ட் இருக்கலாம், சில பேர் பிரெயின் இன்வால்மெண்ட் இருக்கலாம், சில பேருக்கு வாஸ்குலர் இன்வால்மெண்ட் இருக்கலாம், சில பேர் ஆக்சிஜன் இருக்கு. கொரோனா விடுபட்டு அடுத்த நாளே வந்து வீட்டுக்கு போய் ஜிம்ல உட்காந்து கூடாது. 4 to 6 weeks to 8 weeks depending on the severity. இங்க வந்து சிவியரிட்டி அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியம். டிஸ்சார்ஜ் ஆகி போறபோது எந்தெந்த மருத்துவர்கள் பாக்குறாங்களோ அவங்ககிட்ட வந்து எப்ப நான் எக்ஸசைஸ் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம், மைல்டா பண்ணணுமா, மாடரேட்டா பண்ணணுமா, ரெகுலர் எக்ஸசைஸ், ஹெவி எக்ஸசைஸ் முன்னாடி பண்ணிட்டு இருக்க பண்ணலாமா, ஸோ எந்த வகையான எக்ஸசைஸ் நிறைய டைப்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த பயிற்சி நான் முன்னாடி பண்ணியிருந்தேன், இது எத்தனை நாளைக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமான கேட்டு போகணும். ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிவியர் டிசீஸ் இருக்காங்க, சிவியர் டிசீஸ், கொரோனா சிவியர் டிசீஸ், அவங்க வந்து அடுத்த நாளே போயிட்டு ரொம்ப அக்ரெசிவா எக்ஸசைஸ் பண்ணிக்கூடாது. ஸோ 4 to 8 weeks வந்து மாடரேட்டா ஸ்லோவா ரெஸ்யூம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ரெகுலர் எக்ஸசைஸ்க்கு வர வேண்டும். அடுத்த ஃபாலோ அப் விசிட் வர்ற போது அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்கு, சேச்சுரேஷன் எவ்வளவு இருக்கு, லங் இன்வால்மெண்ட் ஒரு லங் இல்லாத மற்ற உறுப்புகள் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் ஆகிற பொறுத்து எக்ஸசைஸ் பிரிஸ்கிரிப்ஷன் பெற்றுக்கொள்ள வேண்டும். ட்ரக் பிரிஸ்கிரிப்ஷன் சொல்றோம். ட்ரக் பிரிஸ்கிரிப்ஷன் என்ன, இந்த மாதிரி போற போது ஒரு இதுல வந்துட்டு எழுதி கொடுக்கணும், இந்த மருந்து காலையில சாப்பிடுங்க, மதியம் சாப்பிடுங்க, நைட் சாப்பிடுங்க அப்படின்னு. That is called drug prescription. So here I am telling exercise prescription. Exercise prescription. Exercise prescription என்ன எக்ஸசைஸ், எப்ப இருந்து ஆரம்பிக்கலாம், எவ்வளவு இன்டென்சிட்டியில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கக்கூடிய எக்ஸசைஸ் பிரிஸ்கிரிப்ஷனை பெற்றுதான் செல்ல வேண்டும். ஸோ இது வந்து யூனிவர்சல் கிடையாது, எல்லாத்துக்கும் அட்வைஸ் இருந்து அப்படின்னா மருத்துவர்களே வேண்டியதில்லை. கொரோனா வந்தோன்னா கம்ப்யூட்டர்ல போயிட்டு லாக் பண்ணி எனக்கு கொரோனா இருக்கு மருந்து கூட கம்ப்யூட்டர் அப்படின்னா எல்லாரும் ட்ரீட் பண்ணிக்கலாம். எல்லாரும் வீட்லயே உட்காந்து ட்ரீட் பண்ணிக்கலாம், மருந்துகள் வீட்டுல கொடுத்துக்கலாம், படுக்க வசதிகள் இல்லை, ஆக்சிஜன் வசதிகள் இல்லை அப்படிங்கிற பிரச்சனைகளே வராது. So this is a very variable disease with variable manifestations. For each patient the advice is different. ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்க, நூற்றுக்கணக்கான சுகர் மாத்திரைகள் இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாத்திரை கொடுக்கறது கிடையாது. ஒருத்தரோட சுகர் வேல்யூ என்ன இருக்கு, மற்ற உறுப்புகள் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு, முன்னாடி இவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிற பொறுத்து பாடி ரெஸ்பான்ஸ் பொறுத்து மருந்துகள் மாறிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி கொரோனா ஆல்சோ வெரி வேரியபிள் ஹெட்ரோஜீனஸ் டிசீஸ். வேரியபிள் டிசீஸ், ஹெட்ரோஜீனஸ் டிசீஸ் வித் வேரியஸ் டிஃபரன்ஸ் சிவியரிட்டி இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் பிரிஸ்கிரிப்ஷன் பெற்றுக்கொள்ள வேண்டும். சுருக்கமாக உங்க கேள்விக்கு பதில் சொல்ல போனா, டிஸ்சார்ஜ் ஆகி அடுத்த நாளே ஹெவி எக்ஸசைஸ் ரெஸ்யூம் பண்றது நல்லது இல்லை. சிவியர் டிசீஸ் பேஷன்ஸ் வந்து 4 to 6 weeks அப்புறம் ஸ்லோவா வந்து எக்ஸசைஸ் இன்டென்சிட்டி அதிகமாக்கிறது பெட்டர். ஸோ ட்ரக் பிரிஸ்கிரிப்ஷனோட எக்ஸசைஸ் பிரிஸ்கிரிப்ஷன் பெற்றுக்கொண்டுதான் செல்வது நல்லது. நிச்சயமா டாக்டர், நம்ம வந்துட்டு இப்போ ஒரு காலத்துல படிக்கிறதுக்கும் நம்ம தேர்வு எழுதுறதுக்குமே டைம் டேபிள் போட்டு ஒரு நிலை வந்து இப்ப பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்குமே பல நேரங்களில் டைம் டேபிள் போடுற மாதிரி ஒரு வாழ்க்கையை மாறி போச்சு. அதுக்கு காரணம் இந்த கொரோனா வைரஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது. நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாம். அதாவது இப்படி வாழ்ந்துட்டு இருந்த நம்ம
ஆனா இப்படி வாழறதுக்கான இப்படிலாம் வாழ முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு ஒரு அதிர்ச்சியை உள்ளாக்குன ஒரு விஷயம் வந்து இந்த கொரோனா வைரஸ் இருக்குது. டாக்டர் முக்கியமான ஒரு விஷயம். இந்த கொரோனால பாதிக்கப்பட்டவர்களோ, இல்ல அந்த அறிகுறி வந்தோனே அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருது. என்னடா நமக்கு கொரோனா வந்துருச்சு. அப்புறம் மத்தவங்க சைடு வந்து பார்த்தீங்கன்னா கூட அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ஒதுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இவங்களுக்கு கொரோனா வந்துருச்சு. இவங்க கூட நம்ம பேசக்கூடாது அப்படின்ற மாரி. இதுவே வந்து அவங்களுக்கு ஒரு மன ரீதியாவும் சில அவங்களுக்கு வந்து ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது குறித்து ஏதாவது சில தகவல்கள் நமக்கு சொன்னாங்கன்னா, நம்ம பங்கேற்பாளருக்கு ஒரு பயனுள்ள இருக்கும். கொரோனா வராம தடுக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் நாம் பின்பற்ற வேண்டும். வழிமாட்டு நெறிமுறைகளை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்று நம்ம சொன்னோம். அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கு. அதை கடைபிடிக்கணும் என்ற கருத்தை வந்து நீங்க நிறைய தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டீங்க. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும். பட் பாயிண்ட் வந்து நீங்க டிஃபரெண்டா கேள்வி கேட்கறீங்க. கொரோனா வந்தா என்ன பண்றது? கொரோனா வந்தா பயந்துக்க வேண்டியதில்லை. கொரோனா வந்தா பயந்து கொள்ள வேண்டியதில்லை. அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரை இம்மீடியட்டாக அணுக வேண்டும். உடனே சென்று மருத்துவ ஆலோசனை பெற்று ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளணும். சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். அதை மட்டும் if it's a take home message, then it is the most success of this program. என்ன விஷயம் அப்படின்னா, டே ஒன்லயே போய் டாக்டர் கண்ணில் நிக்கணும். சிம்டம்ஸ் உடனேயே முதல் நாள் இரண்டாவது நாள்லயே ஒரு இம்மீடியட்டா as early as possible. இங்க as early as possible என்ன? டே 1 போய் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொண்டால் இதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எனக்கு காய்ச்சல் இருக்கு, சாதாரண காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். 4 நாள் கழிச்சு, 5 நாள் கழிச்சு, 10 நாள் கழிச்சு, 2 வாரம், நேற்றுக்கு ஒரு பேஷண்ட் 3 வாரம் கழிச்சு வர்றாங்க சாதாரண காய்ச்சல் அப்படின்ட்டு. பேண்டமிக் பீரியட்ல சாதாரண காய்ச்சல் அப்படிங்கிறதே கிடையாது. சோ ஏர்லியா சிம்டம்ஸ் வந்தா பயந்துக்க வேண்டாம். உடனே போய் அருகில் இருக்க மருத்துவரை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்று மருந்துகள் எடுத்துக்கொண்டால் இதிலிருந்து விடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். கோவிட் வைரஸ் பாடியில என்டர் ஆகி அதை ஏர்லியாவே நம்ம அட்டாக் பண்றோம் தான் அது நம்மகிட்ட இருந்து விலகும். அது நாள் ஆக இருந்ததுன்னா that will infiltrate our body, then it will resist to go out of the body and it will refuse to leave the body என்பதை மனதில் வைத்துக் கொண்டு ஏர்லியாவே ஆலோசனை பெற்று ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டால் இதிலிருந்து விடுபடலாம். கோவிட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மனநிலை மோசமாக இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா அமெரிக்க ஜனாதிபதிக்குமே கோவிட் வருது. மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இந்த வேர்ல்டு வந்து பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அவருக்கே கோவிட் வர்றபோது யாருக்கு வேணாலும் கோவிட் வரலாம். COVID virus does not differentiate between the power people, powerless people and without power people. It can affect everybody. So COVID வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மனமுடைய வேண்டியதில்லை. எல்லாருக்கும் வரும், யாருக்கு வேணாலும் வரலாம். உலகத்துல எந்த இண்டிவிஜுவலுக்கு வேணா வரலாம். அதனால நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. இதுல புத்திசாலித்தனமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஏர்லியா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், ஆலோசனை பெற்றணும். அதை பண்ணாலே அதுல இருந்து விடுபடலாம். சிம்டம்ஸ் வந்த உடனே வந்து உடனே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் அவங்களுடைய மன வலிமையை காட்டும். நிச்சயமா டாக்டர். அதாவது நீங்க சொல்றப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வருது. டார்வினோட தியரி தான். அதாவது இந்த உலகத்துல எது வலிமையான உயிரினமோ அதுதான் பிழைத்துக் கொள்ளுன்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லுவாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஒண்ணு வைரஸ் வலிமையானதா இல்ல மனிதர்கள் வலிமையானதா? இந்த இடத்துல நம்ம வைரஸை ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளோட மனம், நம்மளோட ஆரோக்கியம் சார்ந்து நம்ம வலிமையா காட்டிக்கணுன்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நிறைய கேள்விகள் நம்ம எழுப்பியிருக்கோம். அதுவும் வேக்சின் தொடர்பான நிறைய கேள்விகள், அதற்கான நல்ல ஒரு பதிலாகவும் நீங்க கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வந்திருக்கும். முக்கியமா இந்த கொரோனால இருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம், பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். டாக்டர், ஒரு நிறைவா எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நீங்க சொன்னீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கும்னு நம்ம நம்புறோம். நல்ல உணவே மருந்து என்று சொல்லக்கூடிய நம் முன்னோர்கள் சொன்னதை கடைபிடிக்க வேண்டும். நல்ல உடற்பயிற்சி செய்ய வேண்டும். கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற எல்லா கோவிட் ப்ரிகாஷன் மெஷர்ஸும் வந்து ஃபாலோ பண்ணணும். இது ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, ஒரு கிளாஸ்ல 50 பேர் இருந்தாங்கன்னா 50 பேருக்கு டெக்ஸ்ட் புக் ஒண்ணுதான். மேத்ஸ் புக்கு, இங்கிலீஷ் புக்கு, சயின்ஸ் புக்கு, சோசியல் சயின்ஸ் புக்கு எல்லாமே ஒண்ணுதான். மெட்டீரியல்ஸ் ஒண்ணுதான். ஆனா ஒரு பையன் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான். ஏன் 50 பேரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கல அப்படிங்கறத உட்கார்ந்து சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன உண்மை புலப்படும் அப்படின்னா,
அந்த புக்கை வச்சு யார் நல்லா படிச்சு ஃப்ரீக்வெண்டா வந்து பயிற்சி எடுத்து கடுமையாக உழைக்கிறவங்களோ அந்த பையன் மட்டும்தான் அந்த பொண்ணு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க. ஆனா புக்ஸ் ஒண்ணுதான். இந்த புக்ஸ் ஒண்ணுதான் அப்படிங்கிறது இங்க யாருன்னா எல்லா மனிதர்களும் ஒன்றுதான். மனிதர்கள் சமம், எல்லாரும் ஒண்ணு. யாருக்கு கொரோனா வரும் யாருக்கு வராது, ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷிங், கூட்டம் அதிகமா இடத்துக்கு போறது இல்ல, அடிக்கடி கையை சோப் போட்டு நல்லா கழுவணும், 20 செகண்ட்ஸ் கழுவணும், பசங்களை சொல்லி கொடுக்கணும். இங்க 2 விரல்களுக்கு இடையில இங்க நகம், இங்க ஃபுல்லா இது வரைக்கும், இங்க இது வரைக்கும். ஸோ 20 செகண்ட்ஸ் நல்லா சோப் போட்டு கழுவுறாங்க. அந்த கண்டாமினேட்டட் ஹேண்ட்ல வந்து மூக்க தொடுறது இல்ல, வாயை தொடுறது இல்ல, கண்ணை தொடுறது இல்ல. இருமுறவோ தும்புறவோ வந்து கட்சி வச்சுக்கிறாங்க, இல்ல கை இப்படி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி பண்றவங்களுக்கு கொரோனால இருந்து விடுபடுறாங்க. இதெல்லாம் பண்ணாதவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ இங்க வந்து எல்லா புக்ஸும் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களும். இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் மார்க்கே வாங்காதவங்க யாரு, அவங்களும் அதே புக்ஸ் தான் வச்சிருக்காங்க, இங்கேயும் அதே மனிதர்கள் தான். இதெல்லாம் கடைபிடிக்காதவங்களுக்கு தான் வருது. ஒரு வீட்டுல 5 பேருக்கு கொரோனா வருது, 6வது பேருக்கு கொரோனாவே வர்றதில்லை, வீட்லயே தான் இருக்காங்க. சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து 2 வாரம் அவங்களோட பேஷண்ட்ஸோட ரிக்வஸ்ட் ஏத்துட்டு நாங்க 10 தடவை டெஸ்ட் பண்ண காலங்கள் எல்லாம் இருக்கு, இப்பவும் இருக்கு. ஆனா அவங்களுக்கு கொரோனா வராமையே இருக்கு, உள்ளுக்குள்ள இருந்து கூட. ஏன், அவ்வளவு கடுமையான கொரோனா வழிமுறைகளை அவங்க பின்பற்றுறங்காட்டி வர்றதில்லை. ஸோ சோசியல் டிஸ்டன்சிங், ஹேண்ட் வாஷிங், அவாய்டிங் க்ரௌடட் பிளேசஸ், மாஸ்க் அணியிறது, இதெல்லாம் மிக மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். கொரோனா தழுவர்கள் வந்து விட்டது, வேக்சின் போடுறோம், கொரோனா நம்ம விட்டு ஓடிடுச்சு அப்படின்னு எடுத்தோம்னா நினைச்சிட்டு இதெல்லாம் பின்பற்றலைன்னா அடுத்த அலை வந்து உட்கார்ந்துடும். ஸோ மாஸ்க் போடும்போது கரெக்டா போடணும். அதாவது இப்படி போடக்கூடாது, இப்படி போடக்கூடாது, இப்படி போடணும். ஸோ நல்லா டைட்டா போடணும், இப்படி போட்டுக்கணும். மாஸ்க் போடுறாங்க, சிலது படம் இப்படிதான் இருக்காங்க, நான் மாஸ்க் போட்டிருக்கேன் அப்படி மாஸ்க் போடல, இப்படி போட்டுக்கிறாங்க, இப்படி போட்டுக்கிறாங்க, மாஸ்கை கழட்டி விட்டுறாங்க. அப்புறம் மாஸ்கோட முன்பக்கத்தை தொடு, கண்ணை தொடுறாங்க, மூக்கு தொடுறாங்க, வாயை தொடுறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. இங்கதான் தப்பு நடக்குது, இங்கதான் தப்பு நடக்குது. ஸோ மாஸ்க் அணியணும், ப்ராப்பரா அணியணும். ஹேண்ட் வாஷிங், சோசியல் டிஸ்டன்சிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். வேக்சின் வந்து எல்லாரும் போடணும். அப்புறம் சிம்டம்ஸ் இருக்கு, அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா உடனே போய் டெஸ்ட் பண்ணணும். நாட்களை கடத்தவே கூடாது. நாட்களை கடந்தால் நம்முடைய ஃபேமிலி மெம்பர் நம்ம இருந்து விலகிட்டே போறாங்கிறது வந்துதான் உண்மை, நிதர்சன உண்மை. சோ நம்ம உறவினர், நெருங்கின உறவினர் நெருங்கிட்டே பக்கத்திலேயே இருக்கணும் அப்படின்னா கொரோனா சஸ்பெக்ட் வந்தோன்னா அவங்க தூரத்துல வச்சுக்கணும். தூரத்துல வச்சுட்டு உடனே வந்து மருத்துவ ஆலோசனை பெற்றால் தான் சீக்கிரம் வந்து குணமடைய முடியும். ஸோ ஏர்லி சீக்கிங் ஆஃப் மெடிக்கல் கேர் வந்து வெரி 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 குரூஷியல். ட்ரீட்மெண்ட் ப்ராப்பரா எடுத்துக்கணும். மருத்துவர்கள் சொல்ற ஆலோசனைகளை வந்து கரெக்டா கடைபிடிக்க வேண்டும். வீட்டுல இருக்கிற சுற்றுப்புறங்களை எல்லாத்தையும் கிளீனா வச்சுக்கணும். இது எல்லாமே கடைபிடிக்கணும். நாமும் கடைபிடிப்பது எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், மற்ற பெரியவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். சுற்றி இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், நம்ம வீதியில் இருக்கிறவங்க, நம்ம காலனியில் இருக்கிறவங்க, நம்ம ஊர்ல இருக்கிறவங்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லி திரும்ப திரும்ப ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணினால்தான் இதுல இருந்து வெளியில வர முடியும். அப்படிங்கிறத மனசுல வச்சு எல்லாரும் வந்து இது பண்ற போதுதான் வந்து கடைபிடிக்கிற போதுதான் இதுல இருந்து முழுமையாக விடுபட முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி டாக்டர். உங்களுடைய மருத்துவர் சொல்லக்கூடிய திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கொரோனா வந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கான நிறைய வழிமுறைகள், நம்ம அரசாங்கமா இருந்தாலும் சரி, மருத்துவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே கொடுக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை சரியா கடைபிடிச்சோம் அப்படின்னம்னா நிச்சயமா இந்த கொரோனால இருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலான்ற ஒரு விஷயம் தான். முக்கியமா வேக்சின் எல்லாருமே போடணும். கேள்விகள் திரும்ப திரும்ப வரக்கூடிய கேள்விகள் என்னன்னா, எனக்கு ஏதாவது வேற நோய் இருந்ததுன்னா நான் போட்டுக்கலாமா, இல்ல ஏற்கனவே கொரோனா வந்தா போட்டுக்கலாமா என்ற கேள்விகள் தான். மருத்துவர் மறுபடியும் அவர் சொன்ன விஷயம்னா கட்டாயம் அனைவருமே வேக்சின் போட்டுக்கணுன்ற ஒரு விஷயத்தை தான் சொன்னாரு. அதுதான் முக்கியமா ஒரு பாதுகாப்பா இருக்குது. இப்போதைக்கு நமக்கு ஒரு ஆயுதமாகவும் நமக்கு ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா தடுப்பூசி மட்டும்தான். அதனால கட்டாயம் அனைவரும் தடுப்பூசி போட வேண்டும் என்ற விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப நம்மளுடைய மருத்துவர், நம்முடைய டாக்டர் லோகநாதன் அவர்கள் வந்து திரும்ப திரும்ப சொன்னாரு. அதே சமயத்துல நம்ம என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும்,
நம்மளோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வேணும். தனி மனிதனா அவங்களோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தனி மனிதனை கடந்து நம்ம அடுத்துதான் நம்மளோட பக்கத்துல இருக்கவங்க நம்ம யோசிப்போம். அப்போ ஒவ்வொருத்தருமே நம்மளோட ஆரோக்கியம் நம்ம ஆரோக்கியம் கிடையாது. நம்மள பக்கத்துல இருக்கக்கூடிய ஆரோக்கியமும் நம்மள சார்ந்துதான் இருக்கின்ற அடிப்படையில நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மள சார்ந்துதான் இருக்காங்க. இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு தனி மனித சிந்தனை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமா இருக்குது. நம்மளுடைய ஆரோக்கியம் நம்மளோட கையில தான் இருக்குது. இதுவரைக்குமான வழிமுறைகள் என்னென்ன நம்ம கடைபிடிக்க சொல்றாங்களோ, அது அத்தனையும் நம்ம தவறாம கடைபிடிக்கணும். நம்ம கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் விட்டோம்னா, நம்ம எல்லாருமே ஒரு மாஸ்க் போடாம விட்டுர்றோம். மாஸ்க் சரியா போடாம விட்டுர்றோம். கூட்டத்துல போய் கலந்துர்றோம். அத மறந்தர்றோம். இத வந்து நம்ம அப்பப்ப நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கிறோம். நம்ம டெய்லி நம்ம செய்திகள நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இருக்கிறப்ப நம்மளோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உலகம் நமக்கானது. நமக்கு குடுத்த ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைய வந்து நம்ம அற்புதமா வச்சுக்கணும்ன்றது தான் உண்மை. உண்மையாலுமே பல கேள்விகளுக்கான எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில எல்லாருமே வந்து ஒரு சந்தேகம், கேள்விகளோட, பயத்தோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பயனுள்ள நிகழ்வா வந்து இன்றைய நிகழ்வு அமைஞ்சது. இன்னும் கூடுதலான சில தகவல்கள் உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் இருக்குன்னா, நம்மளோட அ www.healthbasic.in நீங்க ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் நம்ம வந்து இணைய வழியா நேரடியா நீங்க வந்து எங்களோட மருத்துவர்கள் ஆலோசனைகளோட கேட்டுக்கலாம். அது இல்லாம நம்ம யூடியூப் சேனல் கூட வச்சிருக்கோம். நீங்க அதுலயும் கூட உங்களோட சந்தேகங்கள், கேள்விக்கான விடைகள் கிடைக்கும். இதையும் நீங்க பார்த்து உங்களோட ஆரோக்கியத்த வளர்த்து எல்லாரும் இன்பமா, மகிழ்ச்சியோட வாழணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துல தான் நாங்க இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து ஏற்படுத்தி தொடர்ச்சியா நம்ம ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை இணைந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.